இப்ப என்ன கையில யாரையும் வெட்டுற மாதிரியே கத்தி. ஹலோ மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு. நான் உங்கள் இதில் இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் இட்லிக்கு கத்திரிக்காய் கொஜ்ஜி, அதாவது எங்கள் அம்மாலாம் செய்வாங்க. எங்கள் அம்மா எங்கள் பாட்டியெல்லாம் செய்கிறது இது ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைகள்லாம் கூட சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இது செய்து கொடுங்க, சூப்பராக இருக்கும், சாப்பிடுவாங்க. இட்லிக்கு, தோசைக்கு, அப்புறம் பொங்கலுக்கு கூட இது செய்யலாம். பொங்கல் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்பொங்கல் செய்துட்டு இது செய்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இப்போ இதுக்கு கத்திரிக்காய் அரிய போகிறேன், பார்த்துக்கோங்க மக்களே. நான் எப்படி அறிகிறேன் இந்த பாருங்க. கத்திரிக்காய் அது போல் வெள்ளை கத்திரிக்காய் கடிச்சா வாங்கலாம். இதோ பாதி பாதி வாங்கலாம். இருக்கிறார்கள். இல்லைன்னா சாதாரண இந்த குண்டு கத்திரிக்காய்லாம் நீளம் கோடு கோடாக வரும் பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காய் இருந்தால் கூட வரி கத்திரிக்காய் ஆட்டம் அது இருந்தாலும் போடலாம். இது பாருங்க, சும்மா சாதாரணமாக தான். இதுக்குள்ள ஒரு பீஸாக போட்டோம், வெந்துடும். குக்கரில் தானே போடுறோம், வெந்துடும். இது அலசா இருக்கு கத்திரிக்காய் வாங்கினது. இதை போல அறியணும். ஓகே, அரிஞ்சதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்க, தக்காளியே இப்போ போட்டுக்கிறோம். பொடியா இருந்து தக்காளி அள்ளி அள்ளி சேர்த்துடும். தக்காளி கொஞ்சம் நல்லா தக்காளி, நான் 4-5 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு 5 தக்காளி சேர்த்துப்பீங்க. கத்திரிக்காய் ஒரு வெங்காயம், ஒரு 5 தக்காளி, காத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். இந்த பாருங்க, கத்திரிக்காய் அரிஞ்சிட்டுன்னா அரிஞ்சிடணும். கத்திரிக்காய் அரிஞ்சிட்டாங்க நல்லா. அரிஞ்சி போட்டுக்கணும். குட்டி குட்டி கத்திரிக்காய் இதே போல பொடியா. அது பாருங்க, வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இருக்கும். 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு ஒரே ஒரு வெங்காயம், பச்சை மிளகாவை காரத்துக்கு தகுந்த மாதிரியே போட்டுக்கோங்க. நீட்டை கீரிக்கோங்க. கீரி போட்டுருங்க, வெந்துடும் அது குக்கரில். ஏன்னா அப்படிதான் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது அப்படியே முழுசா தூக்கி போறதுக்கு வசதியா இருக்கும். இவ்வளோ கிண்ணி போட்டுருங்க. காரம் இவ்வளோ கிண்ணி போட்டுருங்க. கீரி தக்காளி எடுமா. தக்காளி இதோ சூசியான சிகப்பான அழகான தக்காளி. நான் இங்க தொல்லை தாங்கல, தீக்கிட்டே இருக்கு. தக்காளி மக்களே, இப்போ தக்காளி அறியணும். தக்காளி பாருங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி தக்காளி போட்டுக்கலாம். மாமி நிறைய தக்காளி இருக்குங்களா? தக்காளி நல்லா போட்டாலும் டேஸ்டா இருக்கும். அது ஒரு சூப்பரா சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். தக்காளி தேவையா வேணுமான்னு. தக்காளி மொஜக். எப்பவுமே தக்காளி அரிசலோ அரிஞ்சிட்டு இந்த இதுவை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா இங்க அப்படியே அரிஞ்சிடுவேன். பொடியா தக்காளிய பஜக் மொஜக் பஜக் சஜக் போட்டு. ஓகே, தக்காளி அரிஞ்ச பிறகு பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் 1/4 கிலோ கத்திரிக்காய், ஒரே ஒரு வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, 5 தக்காளி போட்டேன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சா. இப்போ அடுத்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க தூள் தான், மிளகாத்தூள். நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த தூள் தான். காரத்துக்கு தகுந்த மாதிரியே போட்டுக்கோங்க. அதுவும் இந்த மிளகாத்தூள் போடும்போதே வாசனை தனி. அது நான் ஒரு அரைக்கிறப்ப நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன், நல்லாயிருக்கும். அதன் பிறகு புளி கொஞ்சம் போடணும். இது வரணும், சும்மா துளியோண்டு புளி டேஸ்ட்டுக்கு. புளியை நெல்லிக்காய் அளவு இல்லாமலும் பூண்டு அளவில் சேர்த்துக் கொள்ளவும்.
கொஞ்சோண்டு இது அவ்வளோதான். பூண்டு வச்சுக்கலாமா? அவ்வளோதான். கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க புளி. வந்து தண்ணி ஊற்றிக்கோங்கம்மா மக்களே. தண்ணீர் தண்ணி அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். மதர் சிம்னி. என் மம்மிக்கு தான் இப்படி சொயிங்கன்னு வரும், எனக்கு வரவே வராது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? தண்ணீர் ஊற்றுகிறீர்களா? அதாவது ரோட்டில் யாரோ கத்திக்கிட்டே போகிறாங்க, சாமான் விற்கிறாங்க. ஓகே, இப்போ வேகட்டும் மக்களே. எல்லாரும் தீபாவளிக்கெல்லாம் துணி எடுத்துட்டீங்களா மக்களே? எடுத்திருப்பாங்க. வந்துருச்சுல, பர்ச்சேசிங் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆரம்பிச்சாச்சா? குட்டீஸுங்களுக்கு துணின்றதை விட பட்டாசு கொண்டாட்டம். அதுல நானும் ஒருத்தி. நானும் பர்ச்சேசிங் மட்டத்துல குடிய சிறவில் போடுகிறேன். இன்னைக்குதான் போக போறோம். இன்னைக்கு போய் பர்ச்சேசிங் பண்றதையும் நான் போடுறேன். கத்திரிக்காய் வெந்தது பிறகு பார்க்கலாம். வெயிட் போட்டாச்சா? இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா 3-4 சவுண்ட் விடுங்க. விட்டீங்கன்னா நல்லா குழைய வச்சு 3 சவுண்ட் வந்த பிறகு பார்க்கலாம். இப்ப என்ன கையில யாரையும் வெட்டுற மாதிரியே கத்தி. ஹலோ மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு. நான் உங்க இதுல வந்து இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல காலையில இட்லிக்கு வந்து கத்திரிக்காய் கொஜ்ஜி, அதாவது எங்க அம்மாலாம் செய்வாங்க. எங்க அம்மா எங்க பாட்டியெல்லாம் செய்யறது. இது ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைகள்லாம் கூட சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இது செய்து கொடுங்க, சூப்பராக இருக்கும், சாப்பிடுவாங்க. இட்லிக்கு, தோசைக்கு, அப்புறம் வந்து பொங்கலுக்கு கூட இது செய்யலாம். பொங்கலுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்பொங்கல் செய்துட்டு இது செய்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இப்போ இதுக்கு கத்திரிக்காய் அறிய போகிறேன், பார்த்துக்கோங்க மக்களே. நான் எப்படி அறிகிறேன் இது பாருங்க. கத்திரிக்காய் அது போல் வெள்ளை கத்திரிக்காய் கடிச்சா வாங்கலாம். இதோ பாதி பாதி வாங்கலாம். இருக்கிறார்கள். இல்லைன்னா சாதாரண இந்த குண்டு கத்திரிக்காய்லாம் நீளம் கோடு கோடா வரும் பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காய் இருந்தால் கூட வரி கத்திரிக்காய் அது இருந்தாலும் போடலாம். இது பாருங்க, சும்மா சாதாரணமாக இது போல ஒரு பீஸாக போட்டோம். வெந்துடும். குக்கரில் தானே போடுறோம், வெந்துடும். இது அலசா இருக்கு கத்திரிக்காய் வாங்கினது. இதை போல அறியணும். ஓகே, அரிஞ்சதுக்கு பிறகு பார்க்கலாம். போறீங்க. தக்காளியே இப்போ போட்டுக்கிறோம். பொடி அரிஞ்சு தக்காளி அள்ளி சேர்த்துடும். தக்காளி கொஞ்சம் நல்லா தக்காளி. நான் 4-5 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு 5 தக்காளி சேர்த்துப்பீங்க. கத்திரிக்காய் ஒரு வெங்காயம், ஒரு 5 தக்காளி, காத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். இந்த பாருங்க, கத்திரிக்காய் அரிஞ்சிட்டோன்னா அரிஞ்சிட்டாங்க நல்லா. குட்டி குட்டி கத்திரிக்காய். இதே போல பொடியா அது பாருங்க. வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இருக்கும். 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு ஒரே ஒரு வெங்காயம், பச்சை மிளகாவை காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீட்டை கீரிக்கோங்க. கீரி போட்டுருங்க. வெந்துடும் அது குக்கரில். ஏன்னா அப்படிதான் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது அப்படியே முழுசா தூக்கி போறதுக்கு வசதியா இருக்கும். இவ்வளோ கிண்ணி போட்டுருங்க. காரம் இவ்வளோ கிண்ணி போட்டுருங்க. கீரி. தக்காளி எடுமா. தக்காளி இதோ சூசியான சிகப்பான அழகான தக்காளி. நான் இங்க தொல்லை தாங்கல, தீக்கிட்டே இருக்கு. தக்காளி மக்களே, இப்போ தக்காளி அறியணும். தக்காளி பாருங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி தக்காளி போட்டுக்கலாம். மாமி நிறைய தக்காளி இருக்கீங்களா? தக்காளி நல்லா போட்டாலும் டேஸ்டா இருக்கும். அது ஒரு சூப்பரா சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம்.
தக்காளி தேவையா வேணுமான்னு நீங்க பாருங்க. இப்போ தக்காளி மொஜக். எப்பவுமே தக்காளி அரிசலோ அரிஞ்சிட்டு இந்த இதுவை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா இங்க வந்து அப்படியே அரிஞ்சிடுவேன். பொடியா தக்காளியை பஜக் மொஜக் பஜக் சஜக். தக்காளி அரிஞ்சு போட்டுருணும். ஓகே, தக்காளி அரிஞ்ச பிறகு பார்க்கலாம். பாருங்க இப்போ வந்து கத்திரிக்காய் 1/4 கிலோ கத்திரிக்காய், ஒரே ஒரு வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, 5 தக்காளி போட்டேன். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சா. இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வீட்டில் அரைச்சி வச்சுருக்க தூள் தான், மிளகாத்தூள். நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்ல அந்த தூள் தான். காரத்துக்கு தகுந்த மாதிரியே போட்டுக்கோங்க. அதுவும் இந்த மிளகாத்தூள் போடும்போதே வாசனை தனி. அது நான் ஒரு அரைக்கிறப்ப நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன், நல்லாயிருக்கும். அதன் பிறகு புளி கொஞ்சம் போடணும். இந்த வரணும் சும்மா துளியோண்டு புளி டேஸ்ட்டுக்கு. புளியை நெல்லிக்காய் அளவு இல்லாமலும் பூண்டு அளவில் சேர்த்துக் கொள்ளவும். கொஞ்சோண்டு, அவ்வளோதான். பூண்டு வச்சுக்கலாமா? அவ்வளோதான். துளியோண்டு போட்டுக்கோங்க புளி. வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க மக்களே. தண்ணீர் தண்ணி அது வேகிற அளவு இப்போ தண்ணி ஊற்றணும். மதர் சிம்னி. என் மம்மிக்கு தான் இப்படி சொயிங்கன்னு வரும், எனக்கு வரவே வராது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? தண்ணீர் ஊற்றுகிறீர்களா? அதாவது ரோட்டில் யாரோ கத்திக்கிட்டே போகிறாங்க, சாமான் விற்கிறாங்க. ஓகே, இப்போ வேகட்டும் மக்களே. எல்லாரும் தீபாவளிக்கெல்லாம் துணி எடுத்துட்டீங்களா மக்களே? எடுத்திருப்பாங்க. வந்துருச்சுல, பர்ச்சேசிங் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆரம்பிச்சாச்சா? குட்டீஸுங்களுக்கு துணின்றதை விட பட்டாசு கொண்டாட்டம். அதுல நானும் ஒருத்தி. நானும் பர்ச்சேசிங் மடத்துல கூடிய சிறைவில் போடுகிறேன். இன்னைக்குதான் போக போறோம். இன்னைக்கு போய் பர்ச்சேசிங் பண்றதையும் நான் போடுறேன். கத்திரிக்காய் வெந்தது பிறகு பார்க்கலாம். வெயிட் போட்டாச்சா? இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா 3-4 சவுண்ட் விடுங்க. சரி. விட்டீங்கன்னா நல்லா குழைய வச்சு 3 சவுண்ட் வந்த பிறகு பார்க்கலாம். பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து அந்த கொச்சிக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சோம்ல, அந்த தண்ணி சூப் ஆக்கிட்டீங்களா? இல்ல தண்ணி எல்லாம் இருத்துட்டு இப்போ அது கடையணும். மத்து போட்டு தண்ணி அப்புறமா கடைஞ்சி முடிச்ச அப்புறம் கலக்கணும். அப்போதான். அப்ப இது சூப் இல்லையா? உப்பு போட்டு கடையணும். அப்ப இது சூப் இல்லையா? கத்திரிக்காய் பார்க்கும்போது அப்படியே சூப்பாட்டம் இருக்குல்ல மக்களே. இட்லி குப்பரையில் இட்லி வேகுது. இது எதுக்கு? உப்பு போட்டு கடையணும் மக்களே. தேவையான அளவு உப்பு. ஒப்பே ஒப்பே கொஞ்சம் கம்மியா போடு. கடையுங்கள். ஏய், நான் கடையில பார்த்தேன், அவ கத்துறக்க. என்ன பண்றீங்க? இப்போ கடைஞ்சிக்கோங்க. அது கடைஞ்ச பிறகு பார்க்கலாம். சட்டியில போட்டு கடைஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். கடைஞ்ச பிறகு பார்க்கலாம். இருக்கீங்க சூட சூட இட்லி, சட்னிக்கு பதிலா கோஜி. இப்போ என்ன பண்றீங்க? சூப்பரா இருக்கு. தண்ணியா சூப்பரா இருக்கு பாருங்க கொச்சி. மஜக் மஜக் பஜக் மஜக் பஜக் மஜக் பஜக் மஜக்னு ஊற்றிட்டோம். ஓகே, கொஜ்ஜி ரெடியா? குக்கர் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாட்டிட்டோம். இது எங்க வீட்டு கொஜ்ஜி பாத்திரம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க? வந்து தாளிக்கணும் மக்களே. இந்த கொஜ்ஜியை தாளிக்க போறேன் நான். இதுதான் எங்க மம்மியின் கேஸ் ஸ்டவ். மாத்தணும். வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு எல்லாம் மாத்த போறாங்க கூடிய சீக்கிரத்தில். மாத்தணும்னு இருக்கேன். திஸ் இஸ் ஃப்ரிட்ஜ் மேக்னெட், மை ஃபேவரட் கணேஷா. எல்லாத்தையும் இப்போ
நிறைய பேருக்கு தீபாவளினாலே ஒரு கொண்டாட்டம், பெரியவங்கன்றதை விட குழந்தைங்களுக்கு தான் வச்சுக்கலாம். இல்லையாம்மா? குழந்தைங்களுக்கு தான் தீபாவளி மெயின். பட்டாசு இப்போ நிறைய விதமாக வந்துச்சு. ஹல்கு பட்டாசு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் நான் சில பட்டாசு தான் வாங்குவேன். ஏன்னா வெடினா எனக்கு பயம். எண்ணெய் ஊற்றிக்கணுமா? ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். கடவுள 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயிட்டோம். காஞ்ச உடனே இந்த பெருங்க கருவேப்பிலை, வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன், கிள்ளி வச்சுருக்கேன். ஓகே. அப்புறம் பெருங்காயம், ஓகே. பெருங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, ஓகே. கொஞ்சமாக இது சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிக்க போறீங்களா? தாளிக்கணும். இருக்கும் தாளிங்கள் பாப்பா. தாளிச்சு எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு கொஜ்ஜி ரெடி. பப்பி பப்பி இதெல்லாம் நாய்க்குட்டி கலெக்ஷன்ஸாக இருக்கும் எனக்கு. ஓகே, கொஜ்ஜியை தாளிச்ச பிறகு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் 2 தள்ளி நின்றுக்கணும். இப்போ வரமிளகாவும் கருவேப்பிலை போட்டாச்சு. பெருங்காயம் இப்போ பெருங்காயம். ஓகேவா மக்களே? இது அடங்கினோடனே இதுக்கு பேர் இடுக்கியா கொடுக்கியோ? அவ்வளோதான். அடங்கினோடனே அப்படியே எடுத்து ஊற்ற முடியாதுல்ல, அதனால மொஜக் 2 கரண்டி எடுத்து அதில் ஊற்றிட்டோன்னு பஜக் சுத்தமாக கடாயில் ஒட்டியிருக்க எண்ணெயிலேருந்து எல்லாம் வந்து சிக்கனத்தின் சிகரம். அப்படியெல்லாம் இந்த மக்களே. அவ்வளோதான். எவ்வளவு அழகான சவுண்டு பாத்தீங்களா மக்களே? கொஜ்ஜி ரெடி. இட்லியோட வச்சு சாப்பிட்டா கொஜ்ஜி காணாம போயிரும். ஓகே, நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிடுறதையும் பார்க்கலாம்.